அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடியில் தவைவகை ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடும் மன்சராபாத் கிராமம். அடியனுடைய நம்பர் 9626034057 நம்பரிலே தொடர்பு கொண்டு மகிழவும். இந்த புத்தகத்தில் அருமையாக 88வது பக்கத்திலே தொழில் என்பது என்ன என்று அருமையாக 972வது குறள் என்ன கூறுகிறது? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் எல்லா உயிர்களுக்கும் பிறவியால் சமமானவர்கள். எல்லா உயிர்களுக்கும் பிறவியால் சமமானவர்கள். ஆனால் அவர்கள் செய்யும் தொழில்களின் வேறுபாட்டினால் அந்த உயிர்களின் சிறப்பு ஒன்றுக்கு ஒன்று உயர்வு தாழ்வு உடையது. அப்போ இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைவரும் சமம். தொழில் ரகசியின் காரணமாக உயர்வு தாழ்வு ஏற்படுகிறது என்பதை உன்னதமாக சொல்லுகிறது 972வது திருக்குறள். முக்கியமானவற்றை பற்றி நாம் சிந்திப்போம். பிராமணன் என்ற சொல்லுக்கு பிரம்மத்தை அண்டவெளியை உணர்ந்தவன் என்பது பொருளாகும். பிராமணன் தொழிலால் உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயருக்கு அண்டவெளியை உணர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அவர் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். பிறப்பினால் சத்திரியராக இருந்தும் விஸ்வாமித்திரர் முயற்சியினால் பிரம்மரிஷி என்ற வசிஷ்டராலே ஒப்புக்கொள்ளப்பட்டார். வேதங்களிலே சொல்லப்பட்ட உண்மை. அப்போ சத்திரியனாக இருந்த விஸ்வாமித்திரர் முயற்சியும் பயிற்சியும் காரணமாக அவர் பிரம்மரிஷி என்ற வசிஷ்டராலே ஒப்புக்கொள்ளப்படுகின்றார். வசிஷ்டர் ஒரு பிராமின். இத்தகைய ஆசிரியர்கள் உலகில் பெருக வேண்டும். அவர்கள்தான் மனிதகுலம் நமது குடும்பம் பெருக முடியும். மனித சமுதாயத்தின் கௌரவம் நிலைக்கும். இந்த மனிதனுடைய சமுதாயத்தினுடைய கௌரவம் நிலைக்க வேண்டுமானால் என்ன கூறுகிறது இந்த புத்தகத்திலே உண்மை என்றால், குருகுலம் நிலைக்க வேண்டும், குருகுல கல்வி வர வேண்டும். குருகுல கல்வியால் மட்டும்தான் செய்முறையும் பயிற்சியும் கொடுத்து ஒரு மனிதனை செம்மையாக உயர்த்த முடியும். அவன் வான்வெளியிலும் சென்று விண்வெளியிலும் சென்று அவன் இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த மனித உடல் தேகமானது இறைவன் படைக்கப்பட்டிருக்கிறது, இயற்கை படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான உடலோடு நாம் செல்ல வேண்டும். இதற்கு என்ன, இதே பிரம்மரசியாக மாறிய விஸ்வாமித்திரர் திருசங்கி என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை இந்த விண்ணுலகிலே சொர்க்கம் அமைத்து கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது? அவர் தவ வலிமையின் காரணமாக, சக்தியின் காரணமாக அமைத்து கொடுத்தார் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அப்படிப்பட்ட மாபெரும் ஆற்றல் சக்தியை பெற்று இந்த உலகிற்கு நன்மைகள் செய்து நலமாக வாழ முடியும் என்பதுதான் அடியனுடைய உன்னத கருத்தும். அனைவரும் பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம். உங்களின் ஆத்ம நண்பன்.